அடுத்த தொகுதியாக நாம் பார்ப்பது கள்ளக்குறிச்சி தொகுதி. கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பொன்முடி அவர்கள் நடுவுல கைதானது, திருப்பி ரிலீஸ் ஆனது, இதெல்லாம் அவர்களுடைய கள அளவிலான செயல்பாட்டுக்கு பல விதத்தில் பாதிப்பு ஏற்பட்டது அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ப்ரீ போல் சர்வேல வந்து கள்ளக்குறிச்சியில திமுக தான் வெல்லும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். பட் அங்க கடினமான ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு அதிமுக முன்னேறி இருக்குது அப்படின்னு தான் பாக்குறோம். இங்க டைரக்டா பாஜக மீண்டும் போட்டியிடவில்லை. தேவதாஸ் உடையார் அவர்கள் தான் பாமக சார்பாக போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் கள்ளக்குறிச்சியில் ஒரு கேக்வாக தான் அவங்க ஜெயிக்க போறாங்க. ஈவன் தான் அங்க கௌதம சிகாமணி அவர்களுக்கு கொடுக்காமல் திமுக சார்பாக மலையரசன் அவர்களுக்கு தொகுதியை ஒதுக்கி இருந்தாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக சேஃபாக தான் இருக்கிறது. அதிமுக அதிரடியாக கடைசி நேரத்தில் முன்னேறி வந்தாலும் அது திமுகவின் வெற்றியை தட்டி பறிக்கும் அளவுக்கு அது இல்லை அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் பாமக இந்த ஒரு தொகுதியில் கடுமையான போட்டி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டாலும் அது தேர்தலில் வாக்குப்பதிவை வைத்து பார்க்கும்போது அது கடுமையான போட்டி அளிக்கவில்லை. இங்கு ஒரு கம்ஃபர்டபுளான தேர்ட் பொசிஷன் அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விழுப்புரத்திலும் கள்ளக்குறிச்சியிலும் திமுகவும் திமுகவின் கூட்டணி கட்சியான விடுதலை சிறுத்தை இந்த இரண்டு கட்சிகள் தான் வெற்றி வாகையை சூடப்போகிறதுன்னு பார்க்கிறோம். அண்ட் இரண்டு தொகுதிகளிலும் பாஜகவின் கூட்டணியான பாமக போட்டியிட்டாலும் அது மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ இந்த வீடியோல விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இரண்டுமே நம்ம வந்து டிஎம்கேக்கு சாதகமாக தான் கொடுத்திருக்கோம். அடுத்த வீடியோல வேறொரு தொகுதியோடு